குட்டி என்னங்க? இப்ப லேட்டஸ்டா ஒரு பேண்ட் ஷர்ட் புதுசா எடுத்தோம்ல, ஆமா. அது எந்த பேர்லப்பா இருக்கு? அது அதுக்கு இப்ப தேடுறீங்க? ஒண்ணு இல்லப்பா, பக்கத்துல ஒரு பெரியப்பா இருக்காங்கல்ல, அவங்க விசேஷம் இருக்காங்க. இன்னைக்கு போறதுக்கு தான் விசேஷத்துக்கு. அவங்க எப்பங்க வந்து பத்திரிக்கை வச்சாங்க? பத்திரிக்கை ஒண்ணு வைக்கல, நேத்து நைட்டு வேலை இருக்கும் போது போன் பண்ணாங்கப்பா. இங்க வருங்க மாமா. நேத்து தான் உங்க அண்ணன் பொண்டாட்டிக்கு நான் போன் பண்ணேன். அப்ப பேசும்போது எனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? ஒரு வாரத்துக்கு முன்னாடியேவும் இவர் உங்க பெரியப்பா போய் உங்க அண்ணன் தம்பி எல்லாத்துக்கும் நேர்ல பார்த்து பத்திரிக்கை வச்சு கூப்பிட்டுருக்காங்க. ஆனா உங்களுக்கு இன்னைக்கு விசேஷம்னா நேத்து தான் நைட்டு போன் பண்ணிருக்காங்கன்னு சொல்றீங்க. மறந்துருப்பாங்கப்பா, இல்லடா பக்கத்துல இருக்க பையன் கூப்பிட்டு படிச்சுப்பாங்கப்பா. அது எப்படிங்க? உங்க அண்ணன் தம்பிகளுக்கு வைக்கும் போது உங்களை மட்டும் மறந்து போயிருமா? இம்புட்டுக்கும் அவங்களுக்கு பத்திரிக்கை வச்சு ஒரு வாரம் ஆயிருச்சு, உங்களுக்கு மட்டும் சொல்ல முடியலன்னா மறந்துட்டாங்க. குட்டி, நான் ஊருக்கு நல்லது கட்டுக்கு போக வர இருந்தா யாவும் வந்துருப்பா, அதனால என்னமோ மறந்துருக்கலாம்ப்பா. ஏங்க, உண்மையான காரணம் அது கிடையாது. அவங்க எல்லாரும் நல்லா வசதியா இருக்காங்கல்ல, அதான் நேர்ல போய் கூப்பிட்டு இருக்காங்க. ஆனா நம்ம கிட்டதான் வீடு வாச காரு பணம்னு எதுவும் கிடையாதுல்ல, அதான் போன்ல சொன்னா மட்டும் போதுன்னு நிப்பாட்டிக்கிட்டாங்க. இப்படிலாம் இருக்காதுப்பா, நான் ஒரு சில விசேஷத்துக்கு தான் கலந்துருக்கேன், பல விசேஷத்துக்கு போனதே இல்லை. ஒருவேளை என்ன சொன்னாங்க வரானா வரமாட்டேன்னு கூட சந்தேகத்தோட கொடுக்காம இருக்கலாம் இல்லையா? இங்க பாருங்க, நம்ம போக கூடாதுன்னு நினைச்சு எந்த ஒரு விசேஷத்தையும் இது வரைக்கும் ஒதுக்குனதே கிடையாதுங்க. ஒண்ணு அந்த நேரம் மொய் போடுறதுக்கு நம்ம கையில காசு இல்லாம இருந்திருக்கும், இல்லன்னா நீங்க வெளியூர் வேலைக்கு போய் வர முடியாத சூழ்நிலையில இருந்திருக்கும், அவ்வளவுதான். அவங்க சூழ்நிலை என்னவோ இப்படி வர முடியாம இருந்திருக்காங்க அப்படின்னு தாங்க நினைக்கணும். அதை விட்டுட்டு ஒரு விசேஷத்துக்கு வரலன்னு உடனே எல்லா விசேஷத்துக்கும் சொல்லாம நம்மள ஒதுக்கி விட்டுறதா? ரத்த உறவுக்காரங்களை இப்படி பண்ணாங்கன்னா மத்த உறவுக்காரங்களை நம்ம என்ன சொல்ல முடியும்? அவங்களாம் நம்மள எப்படி நினைக்க மாட்டாங்க. என்னப்பா இப்படி சொல்ற? நேத்தா போன் சொன்னாங்கல்ல, அதுக்கானே போக வேண்டாம் விசேஷத்துக்கு? நீங்க என்ன இன்னும் வெளி உலகமே தெரியாம வெளுத்ததெல்லாம் பாலு நினைச்சு பேசிட்டு இருக்கிறீங்க? ஒரு மனுஷனை நினைச்சு மதிக்காத வீட்டுக்கு நான் போறேன்னு தவிக்கிட்டு இருக்கிறீங்க. அவங்க சும்மா உப்புக்கு சப்பா இவங்கிட்ட போன்ல சொல்லுவோம், வந்தா வரட்டும் இல்லன்னா இருக்கட்டும் நினைச்சு சொன்னதுக்கு நீங்க இப்படி வரைஞ்சு கட்டிட்டு போறேன்றீங்க. எப்பதாங்க நீங்க இவங்களெல்லாம் புரிஞ்சுக்க போறீங்க? இங்க பாருங்க, யாரா இருந்தாலும் நம்மள மதிச்சு வீடு தேடி வந்து கூப்பிட்டா போங்க, நான் வேண்டான்னு சொல்லல. ஆனா மதிக்காதவங்களுக்கு வீட்டுக்கு நான் போறேன்னு சொல்றது எனக்கு சரியா படல. அதுக்கு மேல உங்க விருப்பம்.